மல்லி சீரியல்ல ரஞ்சிதாவுக்கு ஏத்த ஆளு நாகு தான் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ரஞ்சிதா வந்து நாகு கிட்ட பிரச்சனை பண்றாங்க. உங்க மல்லியை தயவு செய்து இங்கிருந்து கூட்டு போங்க, அவன் என்னோட வாழ்க்கைக்கு இடைஞ்சலா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நாகு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆகா விஜய் வீட்டுல நம்ம செட்டில் ஆயிரலாம் பார்த்தா இந்த ரஞ்சிதாவை இப்படி தேவையில்லாம பேசி சண்டை எடுத்து விட்டுட்டு இருக்காளா, என்ன பண்ணன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு நம்ம நாகு வந்து நல்ல ஒரு ஐடியா பண்றாங்க கூட சொல்லலாம். செவுத்துல போய் நாகுவே வேனுக்குன்னே முட்டிக்கிட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சது அவங்க மண்டையில. அது மட்டும் இல்லாம நம்ம நாகு என்ன பண்றாங்க அப்படின்னா விஜய்ட்ட போய் சொல்றாங்க, ரஞ்சிதா என்னை அடிச்சு தள்ளி விட்டுட்டா, எனக்கு செவுத்துல மண்டை இடிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே விஜய் பயங்கரமா ரஞ்சிதா கத்துறாங்க, ஏன் இப்படி இருக்க, நீலாம் ஒரு பொம்பளையா, ஏன் இந்த மாதிரி கொடூரமா நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி ரஞ்சிதாவை திட்டுறாங்க. நாகுவை பத்தி நம்ம ரஞ்சிதா வந்து சொல்லவும் சிரா, நான் ஒன்றும் தள்ளி விடல மாமா, அவங்களே தான் வேணுக்குன்னே செவத்துல போய் முட்டிக்கிட்டு உங்ககிட்ட வந்து சொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட விஜய் நம்புவாங்கன்னு நினைக்கிங்க? கண்டிப்பா நம்பவே இல்லை. நாகுவை தான் அவங்க நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம ரஞ்சிதாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நாகு யாரு அப்படின்னு சொல்லிட்டு. நாகு வந்து பணத்துக்காண்டி மல்லியும் விஜயும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம ரஞ்சிதா வந்து விஜய் கூட வாழ்ந்தே ஆகணும் அப்படிங்கறதுக்காண்டி நிறைய குடைச்சல் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ரஞ்சிதா எவ்வளவு குடைச்சல் கொடுத்தாலும் நம்ம நாகு வந்து எல்லாத்தையும் தம்சா பண்ணிடுவா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.